இந்த படம் ஒரு போரில் வெற்றி பெற்று திரும்பி வரும் மன்னர் கார்லின் கோட்டையில் தொடங்குகிறது. இவ்வளவு கடினமாக போராடி ராஜாவை வெற்றி பெற உதவியதற்காக ஒரு பெரிய வெகுமதியை பெற அவர்கள் நம்பிக்கையுடன் காத்திருக்கிறார்கள். அந்த வீரர்களில் ஜேக்கப் என்ற ஒருவர் இருக்கிறார். போரில் அவருக்கு கையில் காயம் ஏற்பட்டுள்ளது. விரைவில் மன்னர் கார்ல் தனது மகள் இளவரசி அகஸ்டினுடன் பால்கனிக்கு வந்து வீரர்களிடம் பேசுகிறார். இந்த மாபெரும் போரில் வெற்றி பெற நீங்கள் அனைவரும் உதவியுள்ளீர்கள். வெகுமதியாக என் மகள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு துணிச்சலான பதக்கத்தை வழங்குவாள். அகஸ்டின் பால்கனியில் இருந்து இறங்கி ஒவ்வொரு வீரருக்கும் பதக்கங்களை வழங்கத் தொடங்குகிறார். ஆனால் அவள் ஜேக்கப்பிற்கு ஒரு பதக்கத்தை வழங்க முயற்சிக்கும்போது அது அவள் கையிலிருந்து நழுவுகிறது. ஜேக்கப் அவளை அன்பாக பார்க்கிறார். இதை பார்த்த மன்னர் பால்கனியில் இருந்து அவளை அப்படி பார்க்காதே சிப்பாய், அவள் விரைவில் திருமணம் செய்து கொள்ளப் போகிறாள் என்று கூறுகிறார். அனைத்து பதக்கங்களையும் கொடுத்த பிறகு மன்னர் வீரர்களை வீடு திரும்பச் சொல்கிறார். கோட்டைக்கு வெளியே ஜேக்கப் மற்ற வீரர்களிடம், நாங்கள் இவ்வளவு நேரம் சண்டையிட்டோம், ஆனால் எங்களுக்கு கிடைத்ததெல்லாம் ஒரு நாணயம் மட்டுமே, எங்களுக்கு முழு சம்பளம் கூட கிடைக்கவில்லை என்று கூறுகிறார். ஆனால் ஜேக்கப் பதிலளித்தார், இல்லை, நான் போய் ராஜாவிடமிருந்து என் உரிமையை கோருவேன். அவர் உள்ளே திரும்ப முயற்சிக்கும்போது காவலர்கள் அவரை தடுத்து துக்கப்படுகிறார்கள். அமைதியாக வெளியேறுங்கள், இல்லையென்றால் நாங்கள் உங்களை சிறையில் அடைப்போம். அவரது நண்பர் அவரை இழுத்து ராஜாவுடன் வாதிடுவது ஆபத்தானது என்று கூறுகிறார். ஜேக்கப் கோபமாக பதக்கத்தை கடித்து உடைத்து, இந்த பதக்கம் கூட போலியானது, இந்த ராஜா ஒரு மோசடிக்காரர் என்று கூறுகிறார். பின்னர் அவர் தனது நண்பருடன் நடந்து செல்கிறார். பின்னர் அவர்கள் ஒரு காட்டுக்கு அருகில் செல்கிறார்கள். அங்கு நண்பர் வேறு பாதையில் செல்கிறார். ஜேக்கப் காட்டை நோக்கிச் செல்கிறார். அங்கு டான் என்ற சூனியக்காரி ஒரு குடிசையில் வசிக்கிறாள். ஒவ்வொரு நாளும் அவள் மூலிகைகளை சேகரித்து இலைகளில் உள்ள பூச்சிகளை சாப்பிடுகிறாள். அதே நேரத்தில் ஜேக்கப்பின் காலணிகள் கிழிந்து ஒரு முள் அவரது காலில் குத்துகிறது. அவரை வலியால் அலற வைக்கிறது. டான் அவரது அலறலை கேட்டு, ஒரு மனிதன் காட்டில் இருப்பது போல் தெரிகிறது என்று கூறுகிறார். அதாவது நான் என் மாப்பிள்ளையை கண்டுபிடித்துவிட்டேன். உற்சாகமாக அவள் வெவ்வேறு தாவரங்களை பயன்படுத்தி ஒரு மந்திர சோப் தயாரிக்கத் தொடங்குகிறாள். மேலும் தனது கூண்டில் உள்ள காகத்திடம், அவர் இந்த சூப்பை 3 நாட்கள் குடித்தால் அவர் என்றென்றும் என்னுடையவராக இருப்பார் என்று கூறுகிறாள். ஜேக்கப் சூப்பை மணந்து டானின் குடிசைக்கு அதை பின்தொடர்கிறாள். டான் தன் தோற்றத்தை ஒரு அழகான பெண்ணாக மாற்றிக்கொண்டு வெளியே வருகிறாள். நீ யார் பயணி? நான் சோர்வாகவும் பசியாகவும் இருக்கிறேன். நீ எனக்கு உணவு மற்றும் தங்குமிடம் கொடுத்தால் நீங்கள் விரும்பும் எந்த வேலையையும் நான் செய்வேன். அவன் அவளுக்கு சூப் கொடுக்கிறான். அவன் நன்றாக உணர்கிறான். அவள் அவன் காயத்தில் ஒரு சிறப்பு பேஸ்டை பூசுகிறாள். அவர் நன்றாக உணர்கிறார். மேலும் அவர் காயத்தில் ஒரு சிறப்பு பேஸ்டை பூசி அது விரைவில் குணமாகும் என்று கூறுகிறார். இதற்கிடையில் அரண்மனையில் இளவரசி அகஸ்டினின் பணிப்பெண் தனது தலைமுடியை சீர் செய்து, உங்கள் தந்தை இசையில் விரைவாக தேர்ச்சி பெற விரும்புகிறார் என்று கூறுகிறார். அகஸ்டின் பதிலளித்தார், எனக்கு காடுகள் மற்றும் ஆறுகள் அதிகம் பிடிக்கும், ஆனால் என் தந்தை வற்புறுத்துவதால் நான் இசையை கற்றுக்கொள்கிறேன். டானின் குடிசையில் அவள் தூங்கிக் கொண்டிருக்கும் ஜேக்கப்பை பார்த்து மகிழ்ச்சியாக இருக்கிறாள். ஆனால் அவளுடைய கிளி உண்மையில் மந்திரத்தால் மாற்றப்பட்ட ஒரு காகம் சத்தம் எழுப்பி ஜேக்கப்பை எழுப்புகிறது. டான் விரைவாக தனது அழகான வடிவத்திற்கு திரும்புகிறார். ஜேக்கப், உங்கள் பேஸ்ட் என்னை குணப்படுத்தியது என்று கூறுகிறார். உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் நான் அதைச் செய்வேன். டான் அவரை வெளியே சென்று விறகு வெட்டச் சொல்கிறார். அவர் அதைச் செய்யும்போது அவள் இன்னும் மந்திர சூப்பை தயாரிக்கிறாள். அரண்மனையில் வேறொரு ராஜ்யத்தைச் சேர்ந்த இளவரசர் ஃபிரிட்ஸ் அகஸ்டினை மணக்க முன்வருகிறார். ஆனால் அதற்கு பதிலாக ராஜா கார்லின் தெற்கு ராஜ்யத்தை கோருகிறார். கார்ல் கட்டளை கொடுக்க ஒப்புக்கொள்கிறார், ஆனால் முழு கட்டுப்பாட்டை அல்ல. பின்னர் ஃபிரிட்ஸ் கூறுகிறார், நீங்கள் வயதாகிவிட்டதால், மகன் இல்லாததால் 10 ஆண்டுகளுக்குப் பிறகு நான் அதை முழுமையாகச் சொந்தமாக்குவேன் என்று உறுதியளிக்கவும். கார்ல் சம்மதித்து திருமணத்தை உறுதிப்படுத்துகிறார். அகஸ்டின் வருகிறான். கார்ல் அவளை தன் வருங்கால கணவருக்கு அறிமுகப்படுத்திவிட்டு வெளியேறுகிறான்.
அகஸ்டின் இளவரசர்களுக்கு இசை பிடிக்கும் என்று நினைக்கிறாள். அதனால் அவள், நான் உங்களுக்காக இசை வாசிக்கட்டும் என்று கூறுகிறாள். ஆனால் ஃபிரிட்ஸ் முரட்டுத்தனமாக தனது வாளை எடுத்து, எனக்கு வாள் சண்டை மட்டுமே பிடிக்கும் என்று கூறுகிறான். மறுநாள் காலையில் ஜேக்கப் எழுந்ததும் டான் தனது உண்மையான வடிவத்தில் இருப்பதைக் காண்கிறான். அவன் சந்தேகப்படுகிறான், ஆனால் இன்னும் தூங்கிக் கொண்டிருப்பது போல் பாசாங்கு செய்கிறான். அதனால் டான் கவனிக்கவில்லை. இன்று அவனது 3வது மற்றும் கடைசி நாள் என்பதால் டான் சோப் தயாரிக்கத் தொடங்குகிறான். பின்னர் ஜேக்கப் எழுந்திருப்பது போல் நடிக்கிறான். அதனால் டான் விரைவாக பெண் வடிவத்திற்கு திரும்புகிறான். ஆனால் ஜேக்கப் இன்னும் ஏதோ தவறு இருப்பதாக உணர்கிறான். டான் மீண்டும் அவனுக்கு மந்திர சூப்பை கொடுத்து, இதை குடியுங்கள், உனக்கு நாள் முழுவதும் பசிக்காது என்று கூறுகிறான். ஆனால் ஜேக்கப் சூப்பை கிளறியவுடன் டானின் உண்மையான வடிவத்தை பார்க்கிறான். அவன் அதிர்ச்சியும் பயமும் அடைகிறான். ஆனாலும் அவன் அதை காட்டிக்கொள்ளவில்லை, அமைதியாக இருக்கிறான். அவன் விரைவாக பொருட்களை எடுத்துக்கொண்டு வெளியேற முடிவு செய்கிறான். ஜேக்கப் கடைசி நாளில் சூப் குடிக்காமல் செல்வது டானுக்கு வருத்தமாக இருக்கிறது. டான் குடிசையிலிருந்து அவரை பின்தொடர்ந்து செல்கிறான். ஜேக்கப் தப்பிக்க முயற்சிக்கும் ஒவ்வொரு முறையும் டான் அவன் முன் தோன்றி, நீ வெளியேற விரும்பினால் முதலில் எனக்கு ஒரு சிறிய உதவி செய் என்று கூறுகிறான். ஜேக்கப், என்ன உதவி என்று கேட்கிறான் டான். என் நீல விளக்கு அந்த கிணற்றில் விழுந்துவிட்டது, தயவுசெய்து அதை வெளியே எடு என்று கூறுகிறான். கிணறு வறண்டு விட்டது. அதனால் ஜேக்கப் ஒப்புக்கொள்கிறான். அவன் ஒரு கயிற்றை பிடித்து கொண்டு கீழே ஏறுகிறான். கீழே ஒரு சிறிய நீல விளக்கை கண்டுபிடித்து அதை தன் சட்டை பையில் வைத்துக்கொண்டு, என்னை மேலே இழுக்க டான் இழுக்க ஆரம்பித்தான். ஆனால் பாதியிலேயே மேலே சென்றான். அவன் முதலில் விளக்கை கொடுக்காவிட்டால் மீதமுள்ள வழியில் அவனை இழுக்க மறுத்தான். ஆனால் ஜேக்கப், முதலில் என் கையை பிடி, பிறகு நான் விளக்கை கொடுப்பேன் என்று வற்புறுத்துகிறான். டான் கோபமடைந்து கயிற்றை விட்டுவிடுகிறான். ஜேக்கப் கிணற்றில் கடுமையாக திரும்புகிறான். டான் சிரித்துக்கொண்டே, இப்போது நீயும் மற்றவர்களைப் போலவே இங்கேயே அழுகிவிடுவாய் என்று கூறுகிறான். ஜேக்கப் மேலே ஏற தன்னால் முடிந்தவரை முயற்சி செய்கிறான். ஆனால் டான் தன் உடைமைகளுடன் கயிற்றையும் கீழே எறிந்து விடுகிறான். அதனால் ஜேக்கப் தப்பிக்க முடியாது. இப்போது ஜேக்கப்பிற்கு வேறு வழியில்லை. அதனால் அவன் சோகமாக உட்கார்ந்து தனது குழாயை எடுத்து நீல விளக்கை பயன்படுத்தி அதை ஏற்ற முயற்சிக்கிறான். ஆனால் திடீரென்று விளக்கு மறைந்து ஒரு ஜீனி தோன்றி, நான் உனக்கு என்ன செய்ய முடியும் என்று கேட்கிறான். ஜேக்கப் பயந்து, நீ யார் என்று கேட்கிறான். ஜீனி பதிலளிக்கிறது, நீல விளக்கு எரியும்போது நான் தோன்றுகிறேன். ஜேக்கப், பிறகு என்னை இங்கிருந்து வெளியேற்று என்று கூறுகிறான். ஜீனி, நானும் டானின் அடிமையாக இருந்தேன். ஆனால் இப்போது நான் உங்களுக்கு ஒரு இரகசிய பாதையை காட்டுகிறேன் என்று கூறுகிறது. அந்த ஜீனி சுவரில் மறைந்திருக்கும் ஒரு நெம்புகோலை திருப்புகிறது. ஒரு இரகசிய கதவு திறக்கிறது. அது ஒரு அடித்தளத்திற்கு வழிவகுக்கிறது. ஜேக்கப் அதை அடையும் போது ஒரு புதையலைக் கண்டு ஆச்சரியப்பட்டு எதையோ அணியத் தொடங்குகிறார். பின்னர் ஜீனி மீண்டும் தோன்றி, நான் வேறு ஏதாவது உதவி செய்யலாமா? ஜேக்கப், எனக்காக சில உணவுகளை ஏற்பாடு செய்யுங்கள் என்று கேட்கிறார். ஜீனி மந்திரத்தை பயன்படுத்தி பாதை வழியாகச் சென்று உணவை கொண்டு வருகிறாள். ஜேக்கப் புதையலுடன் வெளியே வருகிறார். மேலும் அவர் சுவையான உணவைக் கண்டதும் அவர் சாப்பிடத் தொடங்குகிறார். ஆனால் ஜீனி சாப்பிடுவதற்கு அல்லது புதையலை பயன்படுத்துவதற்கு முன்பு சரியாக தயாராகுங்கள் என்று அவரிடம் கூறுகிறார். ஜீனியின் தொனியில் ஜேக்கப் கோபப்படுகிறார். எனவே அவர் தனது குழாயை வெளியே வைக்கிறார். ஜீனியும் மறைந்துவிடும். பின்னர் ஜேக்கப் அமைதியாக உணவை முடிக்கிறார். இப்போது ஜேக்கப் ஜீனியை எப்படி அழைப்பது என்று புரிந்து கொண்டார். அவர் மீண்டும் விளக்கை பயன்படுத்தி தனது குழாயை ஏற்றி வைக்கிறார். ஜீனி திரும்பி வந்து, இப்போது உங்களுக்கு என்ன தேவை என்று கேட்கிறார். ஜேக்கப் கூறுகிறார், ராஜா கார்லை அவரது துரோகத்திற்கு நான் தண்டிக்க விரும்புகிறேன். ஜீனி பதிலளிக்கிறது, என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள். ஜேக்கப் கூறுகிறார், முதலில் நான் விடுதியில் ஓய்வெடுக்க விரும்புகிறேன், பிறகு நான் உங்களுக்குச் சொல்கிறேன். மறுபுறம் கிங் கார்ல் தனது மகளுடன் காலை உணவை உட்கொள்கிறார். அவர் அவளிடம், இளவரசர் ஃபிரிட்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்கிறார். அகஸ்டின் பதிலளித்தார், அவருக்கு இசை பிடிக்காது, எனக்கும் பிடிக்காது. ஆனால் அவர் பேசுவது எல்லாம் வாள் சண்டை பற்றித்தான்.
அவளுடைய தந்தை, காலப்போக்கில் எல்லாம் சரியாகிவிடும், ஆனால் நீங்கள் அவரை திருமணம் செய்து கொள்ள மறுத்தால் அது ஒரு போரை ஏற்படுத்தக்கூடும், மேலும் நம் மக்கள் பாதிக்கப்படலாம் என்று கூறுகிறார். மறுபுறம் ஜேக்கப் தனது புதிய ஆடைகளை அணிந்து ஒரு சந்தைக்குச் செல்கிறார். சில பூக்களை வாங்கி ஒரு கடைக்காரரிடம் ஒரு தங்க நாணயத்தை கொடுக்கிறான். ஆனால் இதற்கிடையில் தூரத்திலிருந்து அவனை பார்த்து கொண்டிருந்த ஒரு சிறுவன் அவனை பின்தொடரத் தொடங்குகிறான். ஜேக்கப் வேறு இடத்திற்கு ஏதாவது வாங்கச் சென்றவுடன் அந்தச் சிறுவன் ஜேக்கப்பின் இடுப்பிலிருந்து நாணய பையை திருடி ஓடிவிடுகிறான். ஜேக்கப் வேகமாக அவனை துரத்துகிறான். ஒவ்வொரு முறையும் ஜேக்கப் அருகில் வரும்போது சிறுவன் அவனை ஏமாற்றி தப்பிக்கிறான். ஆனால் ஜேக்கப் இறுதியாக அவன் அருகில் வரும்போது சிறுவன் திரும்பி ஒரு பீப்பாயில் ஒளிந்து கொள்கிறான். ஆனால் ஜேக்கப் அவனை கண்டுபிடித்தான். சிறுவன் பிடிபட்டதும் அவன் ஜேக்கப்பிடம் தன் பையை திருப்பிக் கொடுத்து, வேறு வழியில்லாததால் இதை திருடிவிட்டேன் என்று கூறுகிறான். என் அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லை, அவளுடைய சிகிச்சைக்கு என்னிடம் பணம் இல்லை. பின்னர் ஜேக்கப் கருணை காட்டி அவனுக்கு ஒரு தங்க நாணயத்தை கொடுத்து, இன்றுக்கு பிறகு மீண்டும் திருடாதே என்று கூறுகிறான். சிறுவன் சரி என்கிறான். அதன் பிறகு ஜேக்கப் ஒரு தங்கும் விடுதிக்குச் சென்று உரிமையாளரிடம் சில நாணயங்களை கொடுத்து, நான் இங்கேயே சில நாட்கள் தங்குவேன். உணவு மற்றும் தங்க இடம் ஏற்பாடு செய் என்று கூறுகிறான். உரிமையாளர் அவனுக்கு மேல் தளத்தில் ஒரு அறையை கொடுக்கிறார். ஜேக்கப் விரைவாக அறையை பூட்டிவிட்டு விளக்கை பயன்படுத்தி தனது சிலம்பை ஏற்றி வைக்கிறார். திடீரென்று அந்த ஜீனி அவன் முன் தோன்றி, உன் விருப்பம் என்ன என்று கேட்கிறாள். ஜேக்கப், ராஜா கார்லின் அரண்மனையிலிருந்து ஏதாவது ஒன்றை கொண்டு வர வேண்டும், அவருக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்று, அவர் அதை இழந்தால் அவருக்கு வலிக்கும் ஒன்று. ஜீனி சரி என்கிறாள். அன்றிரவு ஜீனி சென்று இளவரசி அகஸ்டினை ஜேக்கப்பிடம் அழைத்து வந்து அவளை மயக்கமடையச் செய்கிறது. ஜீனி அவள் மட்டுமே அரச குடும்பத்தில் எஞ்சியிருக்கிறாள், அதனால் அவள் அவனுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்தவள் என்று கூறுகிறாள். ஜேக்கப் சொல்கிறாள், ஆனால் இந்த பெண்ணை நான் என்ன செய்ய வேண்டும்? ஜீனி அவளுடன் நேரத்தை செலவிடுங்கள் என்று கூறுகிறாள். ஒருவேளை அவள் காணாமல் போனால் ராஜா உண்மையான வலியை உணருவார். ஜேக்கப் சொல்கிறாள். இப்போது ஜீனி இருவரையும் ஒரு அழகான காட்டிற்கு அழைத்துச் செல்கிறாள். அகஸ்டின் கண்களை திறக்கும்போது அவள் ஜேக்கப்பை பார்த்து, நீ யார்? நான் எப்படி இங்கு வந்தேன்? ஜேக்கப் சொல்கிறாள், நான் உன்னை இங்கு அழைத்து வந்தேன். நிலவொளி இரவையும் காட்டின் அழகையும் பார்த்து அகஸ்டின் ஈர்க்கப்பட்டதாக உணர்கிறான். அவள் புல்லையும் பூக்களையும் தொட்டு, எனக்கு இது போன்ற இடங்கள் ரொம்ப பிடிக்கும். நான் பதக்கம் கொடுத்த அதே சிப்பாய் நீ தானே என்று ஜேக்கப் கேட்கிறாள். அப்போதுதான் ஏரியிலிருந்து தவளைகளின் சத்தம் கேட்கிறது. அகஸ்டின் ஏரியின் அருகே சென்று நிலவொளியிலும் முழு இடத்திலும் அந்த காட்சியை பார்த்து அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். ஏரியில் ஒரு படகும் இருக்கிறது, அதனால் அவர்கள் இருவரும் அதில் அமர்ந்திருக்கிறார்கள். படகு சவாரியின் போது அகஸ்டின் கூறுகிறார், நான் எப்போதும் இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ விரும்பினேன். இதெல்லாம் உண்மைன்னு நம்பவே முடியல. ஜேக்கப் சொல்றான், இப்போ நம்பு, ஏன்னா அது உண்மைதான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஏரிக்கு மறுபக்கம் அகஸ்டின் அந்த பேதையை பார்க்கிறான். அவள் ஜேக்கப்பிடம் கேட்கிறாள், அது யார்? ஜேக்கப் சொல்றான், அவன் என் வேலைக்காரன். காலை நெருங்கிடுச்சு, அவன் உன்னை அரண்மனைக்கு அழைத்துச் செல்வான். அகஸ்டின் சொல்றான், சரி, ஆனா நாளை இரவு என்னை மறுபடியும் சந்திப்பேன்னு சத்தியம் பண்ணு. ஜேக்கப் சொல்றான், சரி. மறுநாள் காலை அகஸ்டின் சீக்கிரமா எழுந்து இரவின் சம்பவங்களை நினைவு கூர்ந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அவள் சீக்கிரமா தன் ஸ்பெஷல் வேலைக்காரிகிட்ட எல்லாத்தையும் சொல்றாள். பிறகு அவ அப்பாவோட காலை உணவு சாப்பிடும்போது, ராஜா நீ ஏன் இவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு கேட்கிறான் என்று அகஸ்டின் சாக்குப்போக்கு சொல்லி அந்த கேள்வியை தவிர்க்கிறாள். இது ராஜாவை சந்தேகப்பட வைக்கிறது. மறுநாள் இரவு அந்த பேத்தை மறுபடியும் அகஸ்டினை ஜேக்கப்பிடம் கூட்டிட்டு வருது. இந்த முறை ஜேக்கப் அவளை ஒரு இசை நிகழ்ச்சிக்கு அழைத்துச் செல்கிறாள். இருவரும் சேர்ந்து பாடி ஆடுகிறார்கள். இந்த நேரத்தில் அவர்கள் ஒருவரையொருவர் காதலிக்க ஆரம்பிக்கிறார்கள். காலையில் ஜேக்கப் அகஸ்டினை நெருங்கும்போது அவள் சொல்கிறாள், நாளை என் திருமணம், அதனால் இது சரியில்லை. ஜேக்கப் கேட்கிறாள், நீ அந்த இளவரசனை நேசிக்கிறாயா என்று அகஸ்டின் பதிலளிக்கிறார், இல்லை, நான் என் தந்தையால்தான் இதைச் செய்கிறேன்.
ஜேக்கப், உன் தந்தை ஒரு ஏமாற்றுக்காரர் என்று கூறுகிறார். அவர் வீரர்களுக்கு ஒரு நாணயத்தை மட்டுமே பரிசாக கொடுத்தார். அவர் கொடுத்த பதக்கம் கூட உண்மையான தங்கம் அல்ல, அது தகரத்தால் ஆனது. இதை கேட்ட அகஸ்டின் கோபமாக, என் தந்தை அப்படி இல்லை, நீ போய்ச் சொல்கிறாய். ஜேக்கப், நான் உன்னை நேசிக்கிறேன், நான் ஏன் போய் சொல்ல வேண்டும்? நீ என்னை நம்பவில்லை என்றால் நீயே சரிபார்த்துக்கொள் என்று கூறுகிறாள். அகஸ்டின் அரண்மனைக்கு திரும்பி தன் வேலைக்காரியிடம் உண்மையைச் சொல்லுங்கள் என்று கேட்கிறாள். என் தந்தை உண்மையில் எப்படிப்பட்டவர்? வேலைக்காரி சொல்கிறாள், உன் தந்தை ஒரு தந்திரமானவர் மற்றும் சுயநலவாதி. அகஸ்டின் ராஜாவின் அறைக்குள் நுழைந்து பதக்கத்தை வெளியே எடுக்கிறார். அவள் அதை கடிக்கிறாள், பின்னர் அது தங்கத்தால் ஆனது அல்ல என்பதை அவள் உணர்கிறாள். அப்போதுதான் ராஜா வருகிறார். அகஸ்டின் கேட்கிறார், போரிலிருந்து திரும்பும் வீரர்களுக்கு தகர பதக்கங்களை கொடுத்து ஏன் ஏமாற்றினீர்கள் என்று. ராஜா பதிலளிக்கிறார், உங்கள் திருமணம் நாளை, இந்த அரசியல் விஷயங்களில் தலையிடாதீர்கள். அகஸ்டின் கூறுகிறார், நான் அந்த இளவரசரை மணக்க மாட்டேன், இதில் நீங்கள் ஏதாவது ஒப்பந்தம் செய்துள்ளீர்கள் என்று நான் நம்புகிறேன். இதைச் சொல்லிவிட்டு அவள் தன் அறைக்குச் செல்கிறாள். ராஜா ஒரு காவலரை அழைத்து, அடுத்த 24 மணி நேரத்திற்கு என் மகளை கண்காணித்துக் கொள்ளுங்கள் என்று கூறுகிறார். எந்த சூழ்நிலையிலும் அவள் இங்கிருந்து வெளியேறக்கூடாது. அன்று இரவு அந்த ஜீனி மீண்டும் அகஸ்டினை ஜேக்கப்பிடம் அழைத்து வருகிறது. இந்த முறை அகஸ்டின் ஜேக்கப்பிடம், நீ சொன்னது சரிதான், இப்போது நீ எங்கு செல்ல விரும்புகிறாயோ நான் உன்னுடன் இருக்கிறேன். ஜேக்கப் அந்த ஜீனியிடம், நாம் எங்கு செல்ல வேண்டும் என்று கேட்டான். அந்த ஜீனி உலகெங்கிலும் உள்ள நகரங்களை விவரிக்கத் தொடங்குகிறான். இதற்கிடையில் ராஜா தனது மகளின் அறைக்கு அருகில் வந்தபோது வெளியே காவலாளி தூங்கிக் கொண்டிருப்பதையும் அகஸ்டின் அறையில் இல்லை என்பதையும் காண்கிறான். இது ராஜாவை கோபப்படுத்துகிறது. கோபத்தில் அகஸ்டினின் பணிப்பெண்ணை தன்னிடம் அழைத்து வரும்படி தனது வீரர்களுக்கு உத்தரவிடுகிறான். ராஜா அவளிடம் கேள்வி கேட்கும்போது அவள் எதுவும் சொல்ல மறுத்தபோது அவளுடைய ஏழை பெற்றோரை பிடித்து, ஆகஸ்டின் எங்கே போனான் என்று சீக்கிரம் சொல்லுங்கள், இல்லையென்றால் உன் பெற்றோரை இருண்ட நிலவரையில் தள்ளுவேன் என்று கூறுகிறான். பயத்தால் கட்டாயப்படுத்தப்பட்ட உதவியற்ற பணிப்பெண் அவனிடம் எல்லாவற்றையும் சொல்கிறாள். மறுபுறம் ஜேக்கப்பும் அகஸ்டினும் இத்தாலிக்குச் செல்லத் திட்டமிடுகிறார்கள். ஆனால் ஜேக்கப் அகஸ்டினுடன் தனியாக பேச தனது சுருட்டை வெளியே வைக்கிறார். இதனால் ஜீனி மறைந்துவிடும். அப்போதுதான் ராஜா தனது வீரர்களுடன் வந்து ஜேக்கப்பையும் அகஸ்டினையும் சிறைபிடிக்கிறார். இந்த நேரத்தில் ஜேக்கப்பின் மந்திர விளக்கு விடுதியில் விடப்படுகிறது. ராஜா அகஸ்டினை அவளது அறையில் பூட்டிவிட்டு ஜேக்கப்பை அரண்மனை சிறையில் தள்ளுகிறார். சிறிது நேரம் கழித்து அகஸ்டின் யோசிக்கத் தொடங்குகிறார், நான் எப்படி அறையிலிருந்து தப்பிக்க முடியும்? அதனால் அவள் கத்துகிறாள், அங்கே நெருப்பு இருக்கிறது. இதைக் கேட்டு காவலர் உள்ளே ஓடுகிறார். அகஸ்டின் அவன் தலையில் ஒரு பானையால் அடித்து அவனை மயக்கமடையச் செய்கிறாள். அவள் அவனது உடைகள் மற்றும் தொப்பியை அணிந்து கொண்டு அனைவரையும் கடந்து சிறைக்குச் செல்கிறாள். அங்கு அவள் தன் வேலைக்காரியையும் ஜேக்கப்பையும் சந்திக்கிறாள். ஜேக்கப் இங்கிருந்து தப்பிக்க ஒரு சிறந்த வழி எனக்கு தெரியும் என்று கூறுகிறார். எப்படியாவது விடுதியிலிருந்து என் சுருட்டு மற்றும் விளக்கை கொண்டு வாருங்கள். இதற்கிடையில் ராஜாவும் இளவரசர் ஃபிரிட்ஸும் அரண்மனைக்கு வெளியே ஒரு தூக்கு மேடை கட்டப்படுவதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது ஒரு வேலைக்காரன் வந்து அகஸ்டின் தப்பித்துவிட்டான் என்று கூறுகிறார். வேறொரு இடத்தில் கோட்டை வாயிலுக்கு வெளியே அகஸ்டின் பிடிபட்டார். அங்கே ஜேக்கப் ஒரு காலத்தில் உதவி செய்த ஏழை பையனை பார்க்கிறாள். அவள் அவனிடம் விரைவாக விடுதிக்குச் சென்று ஜேக்கப்பின் பையை எடுத்து வா என்று சொல்கிறாள். சிறையில் ஒரு சிப்பாய் ஜேக்கப்பிடம், வா, உன் மரண தண்டனைக்கான நேரம் இது என்று கூறுகிறான். சிறுவன் சத்திரத்திற்குச் சென்று சத்திரக்காரரிடம் பையை கேட்கிறான். ஆனால் பேராசை கொண்ட சத்திரக்காரன் அதை கொடுக்க மறுக்கிறான். எனவே சிறுவன் சத்திரக்காரரின் பொருட்களை உடைத்து பையை எடுத்துக்கொள்கிறான். ஜேக்கப் தூக்கு மேடைக்கு கொண்டு வரப்படுகிறான். ராஜாவும் இளவரசனும் மேடையின் முன் அமர்ந்திருக்கிறார்கள். அப்போது வேலைக்காரிகள அகஸ்டினை ராஜாவிடம் அழைத்து வருகிறார்கள். ராஜா, இளவரசனை மணக்க ஒப்புக்கொள், இல்லையென்றால் யாக்கோபை தூக்கிலிடுவேன் என்று கூறுகிறார். அகஸ்டின் யாக்கோபை பார்த்து நேரம் வாங்க மயக்கம் வருவது போல் நடிக்கிறார்.
ராஜாவின் கவனம் அகஸ்டின் பக்கம் திரும்புகிறது. இளவரசர் இளவரசி சுயநினைவு திரும்பும் வரை தூக்கில் போடக்கூடாது என்று கூறுகிறான். அந்த நேரத்தில் சிறுவன் அரண்மனை வாயிலுக்கு வருகிறான். ஒரு நாணயத்தை எறிந்து காவலர்களை திசை திருப்புகிறான். பின்னர் ஜேக்கப் தூக்கிலிடப்படவிருக்கும் இடத்திற்கு பதுங்கிச் செல்கிறான். அகஸ்டினை பார்த்ததும் சிறுவன் ஒரு தூணின் பின்னால் ஒளிந்து கொண்டு அவளுக்கு சமிக்ஞை செய்ய வீச்சில் அடிக்கிறான். அகஸ்டின் எழுந்து நின்று, அப்பா, இறக்கும் நிலையில் உள்ள ஒரு மனிதனின் கடைசி ஆசை நிறைவேற வேண்டும் என்று கூறுகிறான். ராஜா, அவனுடைய கடைசி ஆசை என்ன? ஜேக்கப், என் சுருட்டிலிருந்து ஒரு புகையை எடுக்க விரும்புகிறேன் என்று கூறுகிறான். ராஜா, சரி, உன் சுருட்டு எங்கே என்று கூறுகிறான். இன்னும் மறைந்திருக்கும் சிறுவன் விளக்கையும் சுருட்டையும் கொண்டு வந்து ஜேக்கப்பிடம் கொடுக்கிறான். ஜேக்கப் விளக்கிலிருந்து தன் சுருட்டை ஏற்றியவுடன் ஜீனி தோன்றி, உன் கட்டளை என்ன என்று கேட்கிறான். ஜீனியை பார்த்து அனைவரும் அதிர்ச்சியடைகிறார்கள். ஜேக்கப், என்னை விடுவித்து எனக்கு தீங்கு விளைவிக்க முயற்சிப்பவர்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்கச் சொல்கிறான். ஜீனி தனது பிணைப்புகளை உடைத்து பின்னர் வீரர்களை ஒவ்வொன்றாக தோற்கடிக்கத் தொடங்குகிறான். வீரர்கள் ஒன்றாக தாக்க முயற்சிக்கிறார்கள், ஆனால் ஜீனி அவர்கள் அனைவரையும் தரையில் வீழ்த்துகிறது. இளவரசன் ஒரு வாளை எடுத்துக்கொண்டு ஜீனியை நோக்கி ஓடுகிறான். ஆனால் அந்த ஜீனி தன்னை நோக்கி வருவதைக் கண்டு பயந்து ஓடிவிடுகிறான். இதையெல்லாம் பார்த்து ராஜாவும் பயந்து போகிறான். பிறகு ஜீனி ஜேக்கப்பிடம் கேட்கிறான், ராஜாவை நான் என்ன செய்ய வேண்டும்? ஜேக்கப், அவனை டானின் குடிசைக்கு அருகில் விட்டுவிடு என்று. அடுத்த காட்சியில் ராஜா எழுந்து டானின் குடிசைக்கு அருகில் இருப்பதைக் காண்கிறான். அங்கு டான் அவனை பார்த்த பிறகு தனது மந்திர மருந்தை தயாரிக்கத் தொடங்குகிறான். இங்கே ஜேக்கப்பும் அகஸ்டினும் திருமணம் செய்து கொள்கிறார்கள். கதை அங்கேயே முடிகிறது.